Dear 12th Standard Business Max students, Chapter 1, Example 1.7, Find the rank of the matrix. ஸோ நம்மளுக்கு மேட்ரிக்ஸ் ஒன்று கொடுத்துருக்குறாங்க ஸ்டூடெண்ட்ஸ். நமக்கு இந்த வீடியோவில் எக்ஸாம்பிள் 1.7 பார்க்க போகிறோம். ஸோ இப்போ இந்த மேட்ரிக்ஸோட ரேங்க் என்னன்னு கேட்டிருக்காங்க. ஸோ இதுக்கு மேட்ரிக்ஸோட ரேங்க் என்ன வருதுன்னு பார்ப்போம். ஸோ நம்ம இந்த மேட்ரிக்ஸ்க்கு நேம் கொடுக்க வேணாம், அவங்களே கொடுத்துட்டாங்க. ஸோ அப்போ அதனால் நம்ம டேரெக்டாக இது ஆர்டர் என்னன்றதை பார்க்கலாம். ஸோ ஆர்டர் ஆஃப் ஏ. ஸோ ஆர்டர் ஆஃப் ஏன்னா உங்களுக்கே தெரியும் எத்தனை ரோஸ் எத்தனை காலம்ஸ். இங்கே நமக்கு 3 rows 4 columns கொடுத்துருக்காங்க. அப்போ 3/4 ஆர்டர். ஸோ அப்போ ரேங்க் என்னவா இருக்கணும்னா லெஸ்ஸர் தென் ஆர் ஈக்குவல் டு 3. ரேங்க் ஆஃப் ஏ லெஸ்ஸர் தென் ஆர் ஈக்குவல் டு 3. ஸோ அதாவது இங்கே கொடுத்து சின்ன நம்பர் ஏதோ அதான் நம்ம ரேங்காக கொடுக்க முடியும் ஸ்டூடெண்ட்ஸ். அதனால் நம்ம இங்கே 3 தான் எடுக்க முடியும். ஸோ அப்போ இந்த மேட்ரிக்ஸ்க்கு ரேங்க் 3 இருக்கலாம், இல்லை அதை விட கம்மியாக இருக்கலாம். ஸோ எப்போ 3/4 ஆர்டர் கொடுத்துருக்காங்களோ உங்களுக்கே தெரியும் நம்ம இதை எலிமெண்ட்ரி ட்ரான்ஸ்ஃபார்மேஷன் மெத்தடில் போகிறது தான் நமக்கு பெஸ்ட். ஸோ அதனால் இப்போ இதை எலிமெண்ட்ரி ட்ரான்ஸ்ஃபார்மேஷன் மெத்தடில் எப்படி சால்வ் பண்ணுறதுன்னு பார்ப்போம் ஸ்டூடெண்ட்ஸ். இப்போ அதுக்கு ஃபஸ்ட்டு இந்த மேட்ரிக்ஸை நம்ம ஈக்குவல் ஃபார்ம் லெவலுக்கு மாற்றணும். ட்ரான்ஸ்ஃபார்ம் மேட்ரிக்ஸ் ஏ டு an ஈக்குவலன்ட் ஃபார்ம். ஸோ மேட்ரிக்ஸ் ஏ வந்து நம்ம ஈக்குவலன்ட் ஃபார்ம் லெவலுக்கு இப்போ மாற்றணும். ஸோ அப்போ மாற்றினா தான் நமக்கு இதுக்கு என்ன ரேங்க் கொடுக்க முடியுன்றதை நம்ம ஃபைண்ட் பண்ண முடியும். ஸோ இப்போ அதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம இந்த கொடுத்துக்கிற மேட்ரிக்ஸ் எடுத்து எழுதிப்போம். 0 1 2 1 1 2 3 2 3 1 1 3. ஸோ எலிமெண்ட்ரியில் ஃபஸ்ட்டு எப்பயுமே நான் சொல்லிக்கிறேன் ஸ்டூடெண்ட்ஸ், நம்ம ஃபஸ்ட்டு ரோவில் வேல்யூ 1 வர மாதிரி பார்த்துக்கணும்னு சொல்லியிருக்கிறேன். ஸோ இந்த ரோஸில் பார்த்தோம்னா நமக்கு வேல்யூ 1 இல்லை 0 தான் இருக்குது. ஸோ நமக்கு செகண்ட் ரோவில் தான் வேல்யூ 1 இருக்குது. ஸோ அப்போ அந்த செகண்ட் ரோவை வந்து நம்ம ஃபஸ்ட் ரோவுக்கு கொண்டு வரணும், ஃபஸ்ட் ரோவை செகண்ட் ரோவுக்கு கொண்டுட்டு போயிடணும். ஸோ அப்போ தான் இந்த ப்ராப்ளம் நம்மளுக்கு கொஞ்சம் ஈஸியாக முடியும். ஸோ அதனால் இப்போ ஃபஸ்ட்டு நம்ம ரோஸை இங்கே இன்டர்சேஞ்ச் பண்ணி ஆகணும். அப்போது R1 இன்டர்சேஞ்ச் R2. ஸோ ரோ 1ஐயும் ரோ 2ஐயும் நம்ம இன்டர்சேஞ்ச் பண்ண போகிறோம். ஸோ எலிமெண்ட்ரி ஒர்க்கு ஸ்டார்ட் பண்ணதுக்கப்புறம் ஈக்குவல் டு சிம்பிள் போடாதீங்க ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ இப்போ ஃபஸ்ட்டு ரோவை செகண்ட் ரோ கொண்டு போகிறோம், செகண்ட் ரோவை ஃபஸ்ட்டு ரோவுக்கு கொண்டு வரப்போம். இப்போ செகண்ட் ரோவை ஃபஸ்ட்டு ரோவுக்கு கொண்டு வந்துடலாம் ஸ்டூடெண்ட்ஸ். 1 2 3 2. ஸோ இப்போது ஃபஸ்ட்டு ரோவை செகண்ட் ரோவுக்கு மாற்ற போகணும். 0 1 2 1. தேர்ட் ரோவை அப்படியே எழுத போகிறோம். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், நம்ம இப்போ இன்டர்சேஞ்ச் பண்ணிட்டோம். இப்போ இனிமேல் நம்ம எலிமெண்ட்ரி ட்ரான்ஸ்ஃபார்மேஷன் மெத்தடில் ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ அதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம செகண்ட் ரோவை 0 ஆக்கணும். ஸோ செகண்ட் ரோவை 0 ஆக்கணும்னா நமக்கு ஆல்ரெடி இங்கே 0 ஆகிருக்கு. ஸோ செகண்ட் ரோவில் ஆல்ரெடி 0 இருக்குது. ஸோ அதனால் நம்ம இப்போ R2 வந்து R1 கேட்க வேண்டிய அவசியம் இல்லை, ஏன்னா நமக்கு ஆல்ரெடி இங்கே R2 வந்து இங்கே 0 இருக்குது. ஸோ அதனால் நம்ம அடுத்த ஸ்டெப்புக்கு போயிடலாம். ஸோ இப்போ இந்த ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு இங்கே தேவையில்லை, ஏன்னா இங்கே ஆல்ரெடி நமக்கு 0 இருக்குது. இப்போ அதனால் நம்ம அடுத்த ஸ்டெப் என்னென்னா நம்ம R3 0 ஆக்கணும். ஸோ R3 0 ஆக்கணும்னா திருப்பி நம்ம R1 தான் ஹெல்ப் கேட்கணும். ஸோ அப்போ R1 ஹெல்ப் கேட்கணும்னா நம்ம ஃபஸ்ட்டு வேல்யூ பாருங்கள், இங்கே நமக்கு தேர்ட் ரோவில் 3 இருக்குது, ஃபஸ்ட் ரோவில் வேல்யூ 1 இருக்குது. அப்போ ஃபஸ்ட் ரோ ஃபுல்லாக 3ஆல் மல்டிப்ளை பண்ணால் 3 - 3 0 வந்துடும். ஸோ அப்போ நம்ம எப்படி எழுதுகிறோன்னா R3 ஈக்குவல் டு R3 - 3R1. ஸோ ரோ 1 நான் 3ஆல் ஃபுல்லாக மல்டிப்ளை பண்ணுறேன் ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ ஃபஸ்ட்டு ரோவில் எந்த சேஞ்சும் இல்லை ஸ்டூடெண்ட்ஸ், அப்படியே எழுதிடுங்க. செகண்ட் ரோலையும் எந்த சேஞ்சும் இல்லை. இப்போ நம்ம தேர்ட் ரோ தான் ஒர்க் அவுட் பண்ண போகிறோம். ஸோ R3 அப்படி எழுத சொல்லிக்கிறாங்க. 3 1 1 3. ஸோ R1 மல்டிப்ளை பண்ணணும் 3ஆல். அப்போ 3 1s are 3, 3 2s are 6, 3 3s are 9, 3 2s are 6. ஸோ மல்டிப்ளை பண்ணிட்டேன் ஸ்டூடெண்ட்ஸ். இப்போ இதுக்கப்புறம் நம்ம சைன் சேஞ்ச் பண்ணணும், ஏன்னா இங்கே மைனஸ் இருக்குது. ஸோ மைனஸ் இருந்ததுன்னா ப்ளஸ்ஸாக இருந்தால் மைனஸ், மைனஸாக இருந்தால் ப்ளஸ். சைனும் சேஞ்ச் பண்ண ஸ்டூடெண்ட்ஸ். இப்போ லெஸ் பண்ண ஆரம்பிக்கலாம். 3 - 3 நமக்கு 0, -6ல் 1 போயிடுச்சுன்னா -5, -9ல் 1 போயிடுச்சுன்னா -8, -6ல் 3 போயிடுச்சுன்னா -3. ஸோ இதை எடுத்து அப்படியே எழுதிடுங்க ஸ்டூடெண்ட்ஸ். 0 -5 -8 -3. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ நம்ம R3 0 ஆக்கிட்டோம். இப்போ திருப்பி மறுபடியும் R3 0 ஆக்கணும். இப்போ R2 ஹெல்ப் கேட்கணும். ஸோ R2 ஹெல்ப் கேட்குறது எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம். இப்போ நமக்கு ஃபஸ்ட்டு வேல்யூ பாருங்கள், இங்கே நமக்கு 0, இங்கேயும் 0 இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு வேல்யூ விட்டுருங்க. செகண்ட் வேல்யூ பாருங்கள், இங்கே -5 இருக்குது, இங்கே 1 இருக்குது. ஸோ அப்போ நம்ம R2வை வந்து 5ஆல் மல்டிப்ளை பண்ணோம்னா 5 - 5 நமக்கு 0 வந்துடும் ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ அதனால் இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா R3 ஈக்குவல் டு R3
ஸோ இங்கே மைனஸ் இங்கே ப்ளஸ் இருக்குது ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ ஒரு மைனஸ் ஒரு ப்ளஸ் இருக்குது. ஸோ அதனால் நம்ம ப்ளஸ் போட்டால் போதும். ஸோ இங்கே நம்ம R2வை 5ஆல் மல்டிப்ளை பண்ண போகிறோம். ஸோ அவ்வளோதான் ஸ்டூடெண்ட்ஸ். இப்போ நம்ம வேல்யூ பண்ணோம்னா நமக்கு ஸ்டெப்பு முடிஞ்சிடும். ஸோ ஃபஸ்ட் ரோவில் எந்த சேஞ்சஸும் இல்லை ஸ்டூடெண்ட்ஸ், அதனால் அதை அப்படியே எழுதுங்க. செகண்ட் ரோலையும் எந்த சேஞ்சஸும் இல்லை, ஸோ அதையும் அப்படியே எழுதுங்க. இப்போ தேர்ட் ரோ தான் நம்ம ஒர்க் அவுட் பண்ண போகிறோம். ஸோ R3 அப்படியே எழுத சொல்லிடுறாங்க. 0 -y -8 -3. ஸோ R2 வந்து 5ஆல் மல்டிப்ளை பண்ண போகிறோம். ஸோ 5ஆல் மல்டிப்ளை பண்ணால் 0, 5 1s are 5, 5 2s are 10, 5 1s are 5. ஸோ ப்ளஸ் இருந்துச்சுன்னா சைனை சேஞ்ச் பண்ணக்கூடாது ஸ்டூடெண்ட்ஸ், அப்படியே தான் லெஸ் பண்ணணும். ஸோ 0 0 0 போயிடுச்சுன்னா நமக்கு 0 தான். ஸோ -5ல் +5 போயிடுச்சுன்னா நமக்கு 0, -8ல் 10 போயிடுச்சுன்னா நமக்கு 2, -3 5 நமக்கு சேர்ந்தால் நமக்கு 5ல் 3 போயிடுச்சுன்னா 2. ஸோ எல்லாமே பெரிய நம்பர் சைன் தான் போடணும். ஸோ பெரிய நம்பர் சைன் எல்லாமே ப்ளஸ்ஸு. ஸோ அதனால் நான் ப்ளஸ் போட்டிருக்கேன். ஸோ இதை எடுத்து அப்படியே எழுதிங்க ஸ்டூடெண்ட்ஸ். 0 0 2 2. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், 3 ஸ்டெப்ஸை முடிச்சிட்டோம். அதாவது நம்மளுக்கு செகண்ட் ஸ்டெப் வந்து நம்ம யூஸ் ஆகலை. ஏன்னா செகண்ட் ஸ்டெப்பில் ஆல்ரெடி நம்மளுக்கு ஃபஸ்ட்டு ஸ்டெப்பில் நமக்கு செகண்ட் ரோவில் ஒரு வேல்யூ 0 இருந்திருக்கு. ஸோ 0 இருந்ததுனால நம்ம அந்த ஸ்டெப்ஸை ஒமிட் பண்ணிட்டோம். ஏன்னா நமக்கு 0 இருந்துட்டால் நம்ம ஸ்டெப்ஸ் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. அதனால் தேர்ட் ஸ்டெப் மட்டும், அதாவது செகண்டும் தேர்ட் ஸ்டெப் மட்டும் பண்ணியிருக்கிறோம். ஃபஸ்ட் ஸ்டெப்பை நம்ம விட்டாச்சு. ஸோ நமக்கு இப்போ இந்த மேட்ரிக்ஸு ஈக்குவல் ஃபார்ம் லெவலில் வந்திருக்கான்றதை பார்ப்போம் ஸ்டூடெண்ட்ஸ். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், அதை கண்டினியூஷன் எழுதிட்டேன். ஸோ இப்போ நம்ம இது ஈக்குவல் ஃபார்ம் லெவலில் வந்திருக்கான்னு பார்ப்போம். ஸோ நமக்கு இந்த மேட்ரிக்ஸு ஈக்குவல் ஃபார்ம் லெவலில் வந்திருக்கு. ஸோ இது அச்சீவ் பண்ணிடுச்சு ஈக்குவல் ஃபார்ம் லெவலை. ஸோ எப்போ ஈக்குவல் ஃபார்ம் லெவல் இருந்துச்சு உங்களுக்கே தெரியும். அப்போ நம்ம டேரெக்டாக நம்பர் ஆஃப் நான் ஜீரோ ரோஸ் எத்தனை இருக்குதுன்னு பார்த்துடலாம். ஸோ நம்பர் ஆஃப் நான் ஜீரோ ரோஸ். ஸோ ஃபஸ்ட்டு ரோ ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா வேல்யூ இருக்குது ஸ்டூடெண்ட்ஸ். செகண்ட் ரோ ஃபுல்லாக வேல்யூ இருக்குது, தேர்ட் ரோவும் வேல்யூ இருக்குது. ஸோ 3 ரோலையும் வேல்யூ இருந்ததுன்னா நமக்கு இது எல்லாமே நான் ஜீரோ ரோஸு. அப்போ வேல்யூ வந்து நமக்கு 3. ஸோ எப்போ நான் ஜீரோ ரோஸ் 3 இருக்கோ அப்போ ரேங்க் ஆஃப் ஏவும் நமக்கு என்னவாக இருக்குன்னா 3. ஸோ இதுதான் ஸ்டூடெண்ட்ஸ் இந்த ப்ராப்ளத்தோடைய ஆன்சர். இந்த ப்ராப்ளம் போட்டு ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். இந்த ப்ராப்ளத்தில் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன். ஸோ உங்களை நெக்ஸ்ட் வீடியோ சந்திக்கிறேன் ஸ்டூடெண்ட்ஸ். பை.